உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ சத்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புகளை என்னுடைய சார்புகளை அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஒருத்தர் துறவு வாழ்க்கைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் சாதாரணமான விஷயம் இல்லை. துறவு அப்படின்னு சொன்னால் வாயில் சொல்லலாம், நான் துறவு மேற்கொண்டிருக்கேன் அப்படின்னு. துறவுனா அனைத்தையும் துறக்கிறவன் தான் துறவியாக முடியும். அந்த அனைத்தையும் துறக்கிறவன் தான் துறவியாக முடியும் அப்படின்னு சொன்னால் ஏதோ நம்ம எதிர்பார்த்த காரியங்களோ இல்லை இந்த லௌகீக வாழ்க்கையில் நம்ம எதையெல்லாம் சாதிக்கணும்னு நினச்சி அதில் ஏமாற்றமாகி அல்லது குடும்ப வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு தட்டி இந்த லௌகீக வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அந்த சுகபோகங்களையெல்லாம் அனுபவிக்க முடியாமல் வெறுமையாகி விரக்தியில் நான் சந்நியாசம் போகிறேன், நான் துறவு மேற்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி போகிறதெல்லாம் துறவு வாழ்க்கை கிடையாது. அது தன்னுடைய விருப்பம் நிறைவேறலை அப்படிங்கிறதுக்காக போகிறது. அது நிலைக்காது, நிற்கவும் முடியாது. இந்த துறவு அப்படிங்கிறதுக்கு விதி சப்போர்ட் பண்ணணும். நம்மளுடைய விதி, நம்மளுடைய கர்ம வினை, நம்மளுடைய முன்வினை, நம்மளுடைய அந்த புண்ணிய காரியங்கள்லாம் சப்போர்ட் பண்ணி நமக்கு இவன் இந்த துறவுக்காகத்தான் இவன் பிறந்தான்ங்கிறது அந்த விதியில் இருக்கணும். அப்படி இருக்கிறவன் தான் துறவுக்கு போக முடியும், துறவில் நிற்கவும் முடியும். அவன் துறவுக்குன்னே பிறந்தவன், அவன் தான் துறவி. அப்படி துறவு மேற்கொண்டு அந்த துறவில் அவன் போகும்போது அவனுக்கு இறைவனுடைய அந்த அருள் அவனுக்கு தானாக கிடைக்கும், ஞானம் பிறக்கும். அந்த ஞானம் பிறக்கிற போது அந்த ஞானத்தில் ஞான அருளால் அவனை நாடி போகிறவங்களுக்கும் ஒரு விமோசனமும் கிடைக்கும். ஏன்னா இறை அருள் அவன் முழுமையாக அவங்ககிட்ட இருக்கும். இறை அருளுடைய சப்போர்ட்டும் அவனுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அவனை நாடி போகிறவங்களுக்கும் பிரயோஜனமாகும். துறவு அப்படிங்கிறது அதுதான் துறவி. அதெல்லாமல் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா சுகங்களும் அனுபவிக்க வாய்ப்பு இருந்தும் அது அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி சுத்தமாக துறவு அப்படின்னு விட்டுட்டு வரவன் பாருங்க, அவன் தான் துறவி ஆக முடியும். எனக்கு கிடைக்கலையேங்கிறதுக்காக வேண்டி துறவு விரக்தியில் துறவு மேற்கொள்கிறவங்களோ இல்லை சந்நியாசம்னு சொல்லி சந்நியாசம் எடுத்துக்கிறவங்களோ அவங்க எப்போவுமே நிற்க முடியாது, எங்கேயும் நிற்க முடியாது. எத்தனை வருஷம் ஆனாலுமே கடைசியில் சிலிப்பாகிடுவாங்க. கடைசி நேரத்தில் சிலிப்பாகி ஆசாபாசங்களுக்கோ இல்லை பொருளாதார ரீதியாவோ ஏதோ ஒரு வகையில் அவங்க சிலிப்பாகிடுவாங்க. அப்படி சிலிப்பானவங்கள நம்ம இப்போ நடைமுறையில் நம்ம பார்த்துருக்குறோம். அது எத்தனை பேர்த்துக்கு அது தெரியும்னு தெரியலை. ஆனால் அப்படி அவ்வளோ ஒரு இதில் இருந்த ஆளுங்கள்லாம் ஸ்லீப்பாகி இன்றைக்கி அது மேற்கொண்ட அனைத்துமே ஒன்றுமில்லாமல் போயிடுது. 40 வருஷம் 50 வருஷம் கடைப்பிடிச்ச அந்த சந்நியாசமும் அந்த துறவும் அந்த ஒரு நெறியும் நிமிஷத்தில் நொடியில் முடிஞ்சு போகுது. நொடியில் எல்லாமே காலியாகிறது. அந்த துறவுங்கிறத நொடியில் காலியாகிடுது. எப்படி மனிதனுக்கு ஒரு நொடியில் உயிர் போகுதோ அது மாதிரி இவன் 50 வருஷம் 60 வருஷமாக காத்து வச்சுருந்த இந்த துறவு வாழ்க்கை நொடி பொழுதில் காண போயிடுது. அதனால் ஒவ்வொருத்தரும் தான் அதுக்கு தகுதியானவங்களான்னு முதல்ல தெரிஞ்சு அதை புரிஞ்சு நம்ம விதியில் அந்த மாதிரி இருக்குதாங்கிறத பார்த்து அதுக்கு பின்னாடி இந்த முயற்சியை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இறைவனுடைய அருள் பூரணமாக நமக்கு கிடைக்கி நம்மளை நாடி வர்றவங்களுக்கும் நம்மளால் அவங்களுக்கு பிரயோஜனம் கிடைக்கும். இதை ஒவ்வொரு துறவு மேற்கொள்ளணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் முதல்ல இந்த
அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வாழ்க்கைக்கு வந்து வாழ்க்கையில் கால் எடுத்து வைக்கணுமே தவிர, சும்மா நான் வந்து துறவு வாழ்க்கை நான் மேற்கொண்டுட்ருக்கிறேன், எல்லோரும் வாங்க அப்படின்னு நான் என்ன மாதிரி இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இல்லை மற்ற மாதிரி இருக்கிறவங்க சொல்கிறாங்கங்கிறதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கவே கூடாது. அவங்க எப்படி வாழ்கிறாங்கங்கிறது அந்த வாழ்க்கையில் தெரிஞ்சிடும். அதனால் அந்த நான் துறவு வாழ்க்கை வாழ்கிறேங்கிறதவே தூக்கி எறிகிறவன் தான் துறவி. அதனால் அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சி பயணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.